Hi my dear student, Unit 4, Inverse Trigonometrical Function, Exercise 4.4 first sum, find the principal value of, first question is secant inverse of 2 by root 3, second one cot inverse of root 3, next third one is cosecant inverse of minus root 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எப்படி சால்வ் பண்ணுறதுனா, அதாவது பிரின்சிபல் வேல்யூனா டீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, டீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா பிரின்சிபல் வேல்யூ. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூஷன். ஓகேங்களா, சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, given the question is secant inverse of 2 by root 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் let ஓகேங்களா, let theta equal to secant inverse of 2 by root 3 எடுத்துக்கலாமா. ஸோ secant வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு இருந்தால் வரும் secant theta equal to 2 by root 3 ஆகிடும். ஓகேங்களா, 2 by root 3 ஆகிடும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இது மாதிரி எப்படி ஃபார்மேட் வந்து கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி எழுதலாம், ஓகேங்களா, secant thetaவை எப்படி எழுதலாம்னா 1 by cos thetaன்னு எழுதலாம். அதோட ரெசிப்ரோக்கல் எழுதுகிறேன். ஸோ 2 by root 3 ஓகேங்களா, 2 by root 3ன்னு எழுதலாம். ஸோ 1 by cos thetaன்னு இருக்கா. ஸோ cos thetaன்னு இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் வரும் 1 by cos theta. ஸோ cos theta equal to root 3 by 2 ஆகிடும். ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்படி ஓகே, எனக்கு cos root 3 by 2 ஓகேங்களா, root 3 by 2ஓட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 30 டிகிரி. 30 டிகிரி என்ன இருக்குது, எனக்கு பை பை 6. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா cos theta equal to cos பை பை 6ன்னு எழுதலாம். ஓகேங்களா, அப்போ எனக்கு டீட்டாவோட வேல்யூ என்ன, பை பை 6. இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேங்களா, பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் theta equal to பை பை 6. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் செகண்ட் ஒன் cot inverse of root 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம லேட் cot inverse of root 3 equal to theta எடுக்கலாம். ஸோ இது எப்படி எழுதலாம், cot inverse அந்த பக்கம் போச்சுன்னா root 3 equal to cot theta ஆகிடுமா. ஸோ எனக்கு root 3 equal to cot theta எப்படி எழுதலாம், 1 by tan theta எழுதலாம். ஸோ 1 by tan theta ரெசிப்ரோக்கல் பண்ணால் வரும் tan theta equal to 1 by root 3ன்னு வரும். ஓகேங்களா, அப்போ tan theta equal to இது எப்படி எழுதலாம்னா tan 1 by root 3ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா பை பை 6. ஓகேங்களா, அப்போ டீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 30 டிகிரி. 30 டிகிரியோட tan 30 வந்து எனக்கு பை பை 6. ஸோ பை பை 6ன்னு ஆகிடும். ஓகேங்களா, ஸோ எனக்கு டீட்டாவோட வேல்யூ வந்து பை பை 6 tan கேன்சல் ஆச்சுன்னா அப்போ டீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு பை பை 6ன்னு ஆகிடும். ஓகேங்களா, டீட்டாவோட வேல்யூ பை பை 6. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஷின் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகேங்களா, தேர்ட் கொஷின் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, given the question is cosecant inverse ஓகேங்களா மைனஸ் ரூட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லேட் theta ஈக்குவல் டு cosecant inverse of minus root 2 அப்படின்னு எடுத்துலாம். ஓகேங்களா, cosecant inverse of minus root 2. ஸோ இது எப்படி எழுதலாம், cosecant வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா cosecant theta equal to ஓகே cosecant theta equal to minus of root 2ன்னு எழுதலாம். ஸோ எனக்கு minus of root 2 equal to cosecant theta எப்படி எழுதலாம்னா 1 by sin thetaன்னு எழுதலாம். ஓகேங்களா, 1 by sin theta எழுதலாம். அப்போது ரெசிப்ரோக்கல் பண்ணால் sin theta equal to 1 divided by minus of root 2ன்னு ஆகிடும். ஓகேங்களா, 1 divided by minus of root 2ன்னு ஆகிடும். ஸோ எனக்கு sin 1 by root 2 வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா sin வந்து 1 by root 2ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா எனக்கு 45 டிகிரி. தட் மீன்ஸ் அதாவது பை பை 4. ஓகேங்களா, அப்போ இது எப்படி எழுதலாம், டீட்டாவோட வேல்யூ sin theta equal to sin பை பை 4ன்னு எழுதலாம். ஓகேங்களா, sin பை பை 4 முன்னாடி வந்து ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் sin பை பை 4ன்னு எழுதலாம். தட் ஃபார்முலா sin மைனஸ் theta equal to எப்படி எழுதலாம், sin மைனஸ் theta equal to மைனஸ் sin thetaன்னு எழுதலாமா. ஸோ இது எப்படி எழுதலாம், அப்போது sin theta equal to sin மைனஸ் பை பை 4ன்னு எழுதலாம். அப்போ எனக்கு டீட்டாவோட வேல்யூ என்ன வரும், மைனஸ் பை பை 4ன்னு வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர். பிரின்சிபல் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கு. செகண்ட் கொஷின் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் செகண்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் tan இன்வர்ஸ் ஆஃப் root 3 மைனஸ் secant இன்வர்ஸ் ஆஃப் minus 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் எப்படி சால்வ் பண்ணுமோ அதேமாதிரி சேம் மெத்தடில் தான். ஓகேங்களா, லேட் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன எடுத்துக்கிறேன், லேட் theta ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் root 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ tan வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா tan theta ஈக்குவல் டு root 3 ஆகிடுமா. ஸோ டீட்டாவோட வேல்யூ எப்படி எழுதலாம், tan theta ஈக்குவல் டு ஓகேங்களா tan root 3 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பை பை 3. அதாவது tan root 3ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு 60 டிகிரி. 60 டிகிரி வந்து எனக்கு பை பை 3. ஓகேங்களா, பை பை 3 எழுதலாம். ஸோ எனக்கு டீட்டா வந்து என்ன வரும், பை பை 3 ஆகிடும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் root 3 ஈக்குவல் டு எனக்கு பை பை 3. ஓகேங்களா, tan இன்வர்ஸ் ஆஃப் root 3ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா பை பை 3. நெக்ஸ்ட் என்ன பண்ண கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா secant இன்வர்ஸ் ஆஃப் ஓகேங்களா secant இன்வர்ஸ் ஆஃப் minus 2. ஸோ லேட் theta ஈக்குவல் டு secant இன்வர்ஸ் ஆஃப் minus 2ன்னு இருக்குது. ஸோ secant இந்த சைடு எடுத்துருந்தா secant theta ஈக்குவல் டு minus 2 ஆகிடும். ஸோ secant theta ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம், secant மைனஸ் பை பை 3ன்னு எழுதலாம். ஓகேங்களா, மைனஸ் பை பை 3ன்னு எழுதலாம். ஓகேவா, இதனோட வேல்யூ எப்படி வரும், அப்போ theta ஈக்குவல் டு எனக்கு இந்த வந்து ரெடியூஸ் ஆஃப் த ஃபார்முலா எழுதணும். ரெடியூஸ் ஆஃப் த ஃபார்முலா எழுதும்போது எனக்கு secant theta ஈக்குவல் டு secant ஆஃப் பை மைனஸ் பை பை 3ன்னு எழுதலாம். ஓகேவா, அப்போ இதனோட வேல்யூ என்ன வரும், secant 2 பை பை 3 ஆகிடும். அதாவது secant theta ஈக்குவல் டு secant 2 பை பை 3. இப்போ secant கேன்சல் ஆச்சுன்னா டீட்டாவோட வேல்யூ வந்து எனக்கு 2 பை 3 வரும். 2 பை பை 3. ஓகேங்களா, 2 பை பை 3. அதாவது secant இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 பை பை 3 ஆகிடும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா, given the question என்ன கொடுத்துருக்காங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் root 3 மைனஸ் secant இன்வர்ஸ் ஆஃப் minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் root 3 ஒரு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பை பை 3. ஸோ பை பை 3 மைனஸ் secant எனக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2 பை பை 3. இதில் டினாமினேட்டர் வந்து ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ 3 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ பை மைனஸ் 2 பை, பை மைனஸ் 2 பை இஸ் மைனஸ் பை பை 3 ஆகிடும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து செகண்டில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். செகண்டில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர்.
பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் sin இன்வர்ஸ் ஆஃப் -1 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு லேட் தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1ன்னு எடுத்துருக்கேன். சேம் முன்னாடி போட்டாங்க அதே சம்மர் தான். சைன் இன்சைடு எடுத்துகிட்டு இருந்தால் சைன் தீட்டா ஈக்குவல் டு -1 ஆகிடும். ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆஃப் -π/2 ஓகேங்களா. அதாவது சைன் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. சைன் 90 டிகிரியோட வேல்யூ 1 ஓகேங்களா. அப்போ எப்படி எழுதுனா π/2ன்னு எழுதலாம். ஸோ எனக்கு டீட்டாவோட வேல்யூ என்ன வரும்? சைன் கேன்சல் ஆச்சுன்னா -π/2 ஆகிடும். ஓகேங்களா. டீட்டாவோட வேல்யூ -π/2 அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -π/2. நெக்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு டீட்டான்னு எழுதுறோம். ஓகேங்களா. லேட் ஸோ என்னோட காஸ் வந்து இந்த சைடு வச்சுன்னா நான் வரும் 1/2 ஈக்குவல் டு காஸ் டீட்டான்னு ஆகிடும். காஸ் வந்து 1. ஸோ இது எப்படி எழுதலாம்? காஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் π/3ன்னு எழுதலாம். ஓகேங்க. அப்போ டீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு π/3 அதாவது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு π/3. இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டோமா? இதை வந்து எனக்கு கிவன் த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா காட். ஓகேங்களா. காட் இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஓகேங்களா லேட் தீட்டா ஈக்குவல் டு ஓகேங்களா தீட்டா ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு எழுதலாமா? ஸோ காட் வந்து இந்த சைடு எடுத்து வச்சுன்னா காட் தீட்டா ஈக்குவல் டு 2. இதனோட வேல்யூ வந்து எனக்கு இல்லை. ஸோ நான் அப்படியே தான் நான் டேரெக்டாக வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ கிவன் த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிவன் த கொஷின் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2. ஓகேங்களா. காட் இன்வர்ஸ் ஆஃப் 2 கொடுத்துருக்காங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1க்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா -π/2 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2க்கு வந்து π/3 ப்ளஸ் இதுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணல. ஸோ அப்படியே தான் எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கலாம். 2 3 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3π ப்ளஸ் 2π ப்ளஸ் ஓகேங்களா காட் இன்வர்ஸ் ஆஃப் 2. ஸோ இது 3πலேருந்து 2π மைனஸ் பண்ணால் -π/6 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 2. ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் 2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகேங்க காட் இன்வர்ஸ் ஆஃப் 2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு π/6. ஓகேங்களா. π/6 பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின் காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -√3/2 மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒன் லேட். ஓகேங்களா. லேட் தீட்டா ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ காட் வந்து இந்த சைடு வச்சுன்னா காட் தீட்டா ஈக்குவல் டு 1 ஆகிடுமா? ஸோ எனக்கு காட் வந்து தீட்டா எப்போ 1 ஆகுனா காட் வந்து எனக்கு 1 எப்போ ஆகுனா π/4. ஓகேங்களா. π/4 டிகிரியில் ஆகும். ஸோ எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா காட் தீட்டா ஈக்குவல் டு காட் π/4ன்னு ஆகிடும். காட் கேன்சல் ஆச்சுன்னா இப்போ எனக்கு டீட்டாவோட வேல்யூ π/4. அதாவது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ எனக்கு π/4ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட் ஓகேங்களா தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -√3/2 செகண்ட் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சைன் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு -√3/2 ஆகிடும். ஓகேங்களா. சைன் தீட்டா ஈக்குவல் டு -√3/2. ஸோ எனக்கு சைன் √3/2 எந்த டிகிரியில் வரும்னா 60 டிகிரி. தட் மீன்ஸ் π/3. ஸோ எனக்கு என்ன வரும்? சைன் தீட்டா. ஓகேங்களா. சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஓகேங்களா சைன் எனக்கு -π/3ன்னு இருக்கும். ஓகேங்களா. -π/3 பிகாஸ் ஆஃப் ஃபார்முலா ஆல்ரெடி we know that sin theta equal to minus sin theta equal to sin minus theta. ஓகேங்களா. அதை இப்போ எப்படி எழுதலாம்? ஓகேங்களா. √3/2. ஸோ இது எப்படி எழுதலாம்? தீட்டா ஈக்குவல் டு சைன் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு -π/3ன்னு ஆகும். ஓகேங்களா. ஸோ கிவன் த கொஷின் என்ன? சைன் இன்வர்ஸ் ஆஃப் therefore √3/2 ஈக்குவல் டு எனக்கு -π/3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. -π/3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட் தேர்ட் ஒன் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -√2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம்? சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு -√2ன்னு எழுதலாம். சீக்கன் தீட்டா எப்படி எழுதலாம்னா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/-cos தீட்டா ஈக்குவல் டு -√2ன்னு எழுதலாம். ஸோ எனக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணால் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/-√2ன்னு ஆகிடும். இது சைட் போய்டும், இது சைட் போய்டும். ஓகேங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் எக்ஸ்சேஞ்ச் அதாவது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெடியூஸ் ஆஃப் த ஃபார்ம். ஓகேங்களா. எப்படி எழுதலாம்னா காஸ் 1/2 எப்போ வரும் நமக்குன்னா π/4 அதாவது எனக்கு √2 வந்து எனக்கு π/4 டிகிரியில் இருக்கும்போது. ஸோ இது எப்படி எழுதலாம்னா காஸ் ஆஃப் டீட்டான்னு எழுதலாம். ஓகேங்களா. காஸ் ஆஃப் டீட்டான்னு எழுதலாமா? ஸோ இது எப்படி எழுதலாம்? காஸ் ஆஃப் ரெடியூஸ் ஆஃப் த ஃபார்ம் π/4 ஈக்குவல் டு காஸ் டீட்டான்னு ஆகிடும். ஸோ இது எப்படி எழுதலாம்? காஸ் 4π மைனஸ் π/4 ஈக்குவல் டு காஸ் டீட்டான்னு ஆகிடும். ஓகேங்களா. காஸ் டீட்டான்னு ஆகிடுமா? 4πலேருந்து ஒரு பையை மைனஸ் பண்ணால் காஸ் 3π/4 ஈக்குவல் டு எனக்கு காஸ் டீட்டான்னு ஆகிடும். ஸோ 3π/4 காசு கேன்சல் ஆகுது. எனக்கு டீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3π/4 ஆகிடும். அதாவது என்ன வேல்யூனா எனக்கு சீக்கன் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் -√2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3π/4. இப்போ வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணலாமா? கிவன் த கொஷின் இஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -√3/2 மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -√2.
இப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா π/4 ப்ளஸ் இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -π/3 நெக்ஸ்ட் சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ரூட்டோட வேல்யூ -3π/4 ஓகேங்களா 3π/4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் சீக்கன் ஆஃப் மைனஸ் ரூட் ஓகேங்களா மைனஸ் ஃபார்முலா ஸோ எனக்கு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது ஸோ π/4 -3π/4 எழுதிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -π/3 ஆயிடும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஸோ எனக்கு வந்து காமன் ஆஃப் 4 இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா π - 3π -π/3 ஸோ எனக்கு மைனஸ் பண்ணால் -2π/4 -π/3 ஆயிடும் ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 12 வரும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 3 6 ஸோ 6π -4π × 4π வரும் ஸோ ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு -10π/12 ஆகிடும் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 5 2s are இங்கே 6 2s are ஸோ ஆன்சர் இஸ் -5π/6 இதுதான் வந்து எனக்கு செகண்டில் தேர்ட் கொஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா செகண்டில் தேர்ட் கொஷனுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் நடத்ததில் உங்களுக்கு புரியுதா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்றதும் சொல்லுங்கள் இல்லை என்ன ப்ராப்ளம்ன்றது கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்